ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய பர்த்டேயில் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க. ஏன் ஒவ்வொரு தடவை நினப்பேன், நம்ம என்ன சாதிச்சிட்டோம், நம்ம எதுக்கு பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே இருக்கும். இந்த வருஷம் என்ன சாதிச்சிட்டோம், ஓகே அடுத்த வருஷம் ஏதாவது அச்சீவ் பண்ணணுன்டா அப்படின்னு நினப்பேன். ஒவ்வொரு பர்த்டேக்கும் இந்த மாதிரி ஒரு தாட் லைன் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் ஒன்று அப்புறமா ரியலைஸ் பண்ணது என்னென்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்களுமே, எல்லா பெண்களுமே நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பெண்களுமே வந்து நிறைய விஷயங்கள் லைஃப்பில் கோத்ரூ பண்ணுறோம் இல்லையா? ஒரு வீட்டில் பிறந்து வளர்ந்து இன்னொரு வீட்டுக்கு போய் அங்கே மருமகளா, மனைவியா, அம்மாவா, அப்புறம் மாமியாரா, பாட்டியா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயுமே ஒவ்வொரு பெண்களும் நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணிக்கிட்டு தான் வராங்க. அவங்களோட பொறுப்புகள் மட்டும் எப்பயுமே குறைய போகிறது கிடையாது. அவங்களோட பொறுப்புகள் எப்பயுமே அவங்க லைஃப் லாங் கூடயே தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஒரு நாளை அவங்க செலிப்ரேட் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோடய பசங்களுக்கு என்னோடய பர்த்டேனா ரொம்ப ஸ்பெஷல். அவங்களுக்கு எப்பயுமே என் பர்த்டே நான் ஞாபகம் வச்சுருக்கணும் என்னவோ, என் பசங்க ஞாபகம் வச்சுட்டு, மம்மி உங்களுக்கு பர்த்டே இருக்குது, அது பண்ணணும் இது பண்ணணும்னு பயங்கரமாக அவங்க குஷி ஆகிடுவாங்க. அதுவும் ஒரு காரணம் என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜாலியாக அன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. வருஷங்கள் போகிறதே தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கும் வயசாகிட்டு இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரம் ஃபீல் ஆகுது. ஆனாலும் வந்து பசங்களுக்காக சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க நிறைய பெண்கள். அவங்களோட கேரியரை ஆகட்டும், அவங்களோட ட்ரீம் ஆகட்டும், நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் பசங்களை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, அதே சமயம் ஹஸ்பண்ட்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்ற சில பசங்க வந்து ஜாபுக்கு போகிறதாகட்டும், ஜாபுக்கு போயிட்டு வீட்டை பார்த்துட்டு அவங்களோட ஒர்க் லைஃப்பையும் ஃபேமிலி லைஃப்பையும் மேனேஜ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நிறைய பெண்கள் நம்மளை சுற்றி இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை சுற்றி இருக்கிற பெண்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கலாம். நம்ம லைஃப்பில் மாற்ற முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பாஸ்ட் மட்டும்தான். ஸோ ப்ரெசண்ட்டில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சந்தோஷமாக நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நாள் கழித்து ஒரு அர்ஜுன் படம், சூப்பர்வான படம் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா, ஒவ்வொரு பெண்களுக்குமே வந்து பேசிக்காக ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கராத்தே ரொம்ப, இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கராத்தே பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சிருக்கணுமே. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிட்டால் பெண்களுக்கு எதிரான சில விஷயங்களும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக படம் பார்த்து முடிச்சுட்டு A to Bயில் இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.